Question number 5. Read பண்ணுறேன். Find the symmetric difference between the following sets. கொடுக்கப்பட்ட கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் வந்து p equal to 2, 3, 5, 7, 11 and q equal to 1, 3, 5, 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸில் ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இதை வந்து நீங்கள் பைஹார்ட் பண்ணிக்கணும். மக்கப் பண்ணிட்டீங்கன்னா தான் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார்முலா ரீட் பண்ணுறேன். ஏ டெல் பி, இதை நம்ம வந்து டெல்னு சொல்லுவோம். ஏ டெல் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ அப்படிங்கிறதா இந்த ஃபார்முலா. இப்போ கொஸ்டினில் பி கியூ கொடுத்துருந்தாங்கன்னா ஏபிக்கு பதிலாக பி கியூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதுதான் சேஞ்ச் ஆகும். மற்றபடி ஃபார்முலா வந்து இந்த டெல்லோ யூனியனோ மைனஸோ எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் பார்க்கலாமா? பி ஈக்குவல் டு 2, 3, 5, 7, 11 அண்ட் கியூ ஈக்குவல் டு 1, 3, 5, 11 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ பி மைனஸ் கியூ என்ன? 2, 3, 5, 3, 11 மைனஸ் கியூவா? ஸோ இதையும் இது பண்ணிவிட்டு பியில் என்ன இருக்கோ அதை நான் எழுதணும். ஸோ காமனாக இருக்கிறது என்ன? 3, 5, 11. ஸோ அதை நான் கேன்சல் பண்ணிவிட்டேன். ரிமைனிங் பியில் இருக்கிறது என்ன? 2, 7. அதை மட்டும்தான் எழுதணும். கியூவையும் சேர்த்து எழுதியிருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ 2, 7. பி மைனஸ் கியூவோட வேல்யூ, பி மைனஸ் கியூவில் வந்து இதோட வேல்யூ வந்து 2, 7. நெக்ஸ்ட்டு கியூ மைனஸ் பி. கியூ வேல்யூ என்ன? 1, 3, 5, 11 மைனஸ் 2, 3, 5, 7, 11. ஸோ 3, 5, 11 இல்லை காமனாக இருக்கிறது என்ன? ரிமைனிங் இருக்கிறது என்ன? கியூவில் 1. ஸோ q மைனஸ் பியோட வேல்யூ வந்து 1. ஸோ p del q ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? a மைனஸ் பி யூனியன் b மைனஸ் ஏ. ஸோ p மைனஸ் அதான ஃபார்முலா. ஸோ p மைனஸ் q நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இது கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் யூனியன் பண்ணணும். ஸோ 2, 7 யூனியன் 1, அதாவது p மைனஸ் q யூனியன் q மைனஸ் p, அதுதான். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து யூனியன் பண்ணுறேன். யூனியன் பண்ணேன்னா 1, 2, 7. ஸோ பி டெல் கியூ ஈக்குவல் டு 1, 2, 7. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் ஆர் ஈக்குவல் டு எல்எம்என்ஓபி அண்ட் எஸ் ஈக்குவல் டு ஜேஎல்என்கியூ. ஓகேங்களா? இப்போ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாம். ஆர் டெல் எஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் எஸ் யூனியன் எஸ் மைனஸ் ஆர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர் மைனஸ் எஸ் ஃபைன் பண்ணிடலாமா? ஆர் வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க. எல்எம்என்ஓபி அண்ட் எஸ் வேல்யூ ஜேஎல்என்கியூ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எல்ஐ என்ஐயும் கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் ஆரில் இருக்கோ அதை தான் எழுதணும். எஸ்ஸில் இருக்க வேல்யூஸை எழுதிடக்கூடாது. எம்ஓபி, எம்ஓபி. ஸோ ஆர் மைனஸ் எஸ்ஸோட வேல்யூ என்ன? எம்ஓபி. நெக்ஸ்ட்டு எஸ் மைனஸ் ஆர் என்னன்னு ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ எஸ் மைனஸ் ஆரில் எஸ்ஸோட வேல்யூ என்ன? ஜேஎல்என்கியூ மைனஸ் எல்எம்என்ஓபி. ஸோ காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் எஸ்ஸில் என்ன இருக்குது? ஜேஎன்கியூ. ஸோ எஸ் மைனஸ் ஆரோட வேல்யூ என்ன? ஜேஎன்கியூ. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஆர் டெல் எஸ் ஃபைன் பண்ண போகிறோம். ஆர் டெல் எஸ்ஸுக்கு என்ன ஃபார்முலா? ஆர் மைனஸ் எஸ் யூனியன் அண்ட் எஸ் மைனஸ் ஆர், இதுதான் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவில் வேல்யூஸை அப்ளை பண்ணுறோம். எம்ஓபி யூனியன் ஜேக்யூ. ஸோ எம்ஓபி ஜேக்யூ ரெண்டையும் சேர்த்ததுன்னா எம்ஓபி ஜேக்யூ. இதுதான் வந்து ஆர் டெல் எஸோட வேல்யூ. ஓகேங்களா? அதுலேயே தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 5, 6, 7 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 5, 7, 9, 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் டெல் ஒய் ஃபார்முலா என்ன? எக்ஸ் டெல் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ அதோட ஃபார்முலா என்ன? 5, 6, 7 மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸோட எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? 5, 6, 7 மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்ன? 5, 7, 9, 10. ஸோ காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிடுறேன். ரிமைனிங் எக்ஸில் இருக்கிறத எழுதணும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, தப்பு பண்ணிடக்கூடாது. ஸோ எக்ஸில் ரிமைனிங் என்ன இருக்குது? 6 தான் இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ வந்து 6. நெக்ஸ்ட்டு y minus x கண்டுபிடிக்கும். ஸோ y என்ன? 5, 7, 9, 10 மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்ன? 5, 6, 7.
ஸோ காமனாக இருக்கிறது கேன்சல் பண்ணிட்டுனா ரிமைனிங் என்ன இருக்குது 9 10. ஸோ 9 10 y மைனஸ் எக்ஸோட வேல்யூ வந்து 9 10. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் 6 யூனியன் 9 10. ஸோ 6 9 10. ஸோ எக்ஸ் டெல் ஒய் ஈக்குவல் டு 6 9 10 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம்.